மாடு சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தாத்தா சாரதாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதும், "என்னய்யா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "இங்க பாரும்மா சாரதா, நாங்கலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். காவேரிக்கு இப்போதைக்கு பழைய ஞாபகமே வரவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்போ பழைய ஞாபகம் வரும்னும் தெரியல. 2 பேருக்குமே வயசு ஆகிக்கிட்டே போகுது. அவங்க வாழ்ற வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா வேற இருக்குது. இந்த நிலைமையில நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "என்னய்யா முடிவு எடுத்திருக்கீங்க? சொல்லுங்க" அப்படின்னு சாரதா கேட்டதும், பாரும்மா மறுபடியும் விஜய்க்கும், காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்ன நினைக்கிற?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "இதுல எனக்கு என்னய்யா இருக்குது? எனக்கு முழு சம்மதம். 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ம்மா 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டு. அந்த அம்மு இருந்துகிட்டு காவேரி கிட்ட அவ்வளவு அன்பா பழகுறது, அம்மான்னு தெரியாம 2 பேரும் அட்டாச்மெண்ட்டா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா தான் அது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்." அப்படின்னு தாத்தா சொன்னதும், சாரதா இருந்துட்டு, "இதுல எனக்கு முழு சம்மதம் தான் ஐயா. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் இப்போதைக்கு வரமாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது ஃபோர்ஸ் பண்ணியும் அவளுக்கு பழைய ஞாபகத்த கொண்டு வரக்கூடாதுன்னு வேற டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது தான்யா சரி. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். ஆனா நான் காவேரி கிட்ட நான் பேசணும். அவ தான் என்ன சொல்றான்னு தெரியல." அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே, "அது எப்படி? நீ தாம்மா எப்படியாவது காவேரிய சம்மதிக்க வைக்கணும் இந்த கல்யாணத்துல." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொன்னதும், சாரதா வந்துட்டு, சரிங்க. நான் எப்படியாவது காவேரிய சம்மதிக்க வச்சுடுறேன்." அப்படின்ட்டு இங்க சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு. சாரதா காவேரி ஏற்கனவே பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு கால் பண்ணி, "என் பொண்ணுக்கு வேற பையன பிடிச்சிருக்கு. அதனால இந்த கல்யாணத்த நிப்பாட்டிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "ஃபோன்ல நீ என்னமோ என் கல்யாணத்த நிப்பாட்டிட்டேன்னு பேசிக்கிட்டு இருந்த. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லிம்மா இந்த கல்யாணத்த நிப்பாட்டுன?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனேவும், "என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துருக்கு. அதனால இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படி சொன்னேன்." அப்படின்னு சாரதா சொன்னதும், இங்க காவேரி இருந்துட்டு, "வேற மாப்பிள்ளை பார்த்துருக்கியா? வேற மாப்பிள்ளைன்னா யார சொல்ற?" அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. "அதான் விஜய் தம்பி" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, "விஜய் தம்பியா? அவருக்கும் எனக்கும் கல்யாணமா? இது எதுக்கு? எப்படி நீ சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "அவங்க வீட்ல தான்டி உன்ன விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்கு கேட்டாங்க. அதுக்கு நானும் சரி சொல்லிட்டேன்." அப்படிங்கிறாங்க. "நீ எதுக்கும்மா என்கிட்ட கேட்காம சரின்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனேவும் சாரதா இருந்துகிட்டு, "அந்த பையனுக்கு என்னடி குறைச்சல்? அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ணா நீ நல்லா தானே இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "இல்ல, அவர என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுக்குல்ல. அதுவும் இல்லாம அவங்க ஒய்ஃப் வேற உயிரோட இருக்காங்கன்னு அவரு சொன்னார்ல. அதுவும் இல்லாம அவர பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டுக்கு. அவர் பேசுறது என்கிட்ட பேசுற விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அவர போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்க. என்னால முடியாது. அந்த ஆளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்னடி பிரச்சனை? இங்க பாருடி, அந்த பையன மாரி தங்கமான பையன தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த மாரி பையன் வீட்ல வந்து உன்ன பொண்ணு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவன கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுதான்டி." அப்படின்னு சாரதா சொன்னதும், "என்னால முடியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமே இல்ல." அப்படின்னு காவேரி ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வேற உன்கிட்ட அவ்வளவு அட்டாச்டா பழகிக்கிட்டு இருக்குல்லடி. நீ அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனா காவேரி, "என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே முடியாது, முடியாது." அப்படின்ட்டு பிடிவாதமா இருக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, எனக்கு பிறகு உனக்கு உன்ன பார்த்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லடி. அதான் சொல்றேன்ல, அவங்க ரொம்ப நல்லா பழகுறாங்கல்ல. அதான் அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோ." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே அவங்கள தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அதனால தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என் நம்ம கூட க்ளோஸா பழகலாம் வச்சிருக்கேன். "இதெல்லாம் நீங்க போட்ட ட்ராமா தானா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அப்படியெல்லாம் இல்லடி. எனக்கேவும் நீ ஸ்கூல்ல அந்த பொண்ண பார்த்தேன்னு சொன்னல, அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கே அந்த தம்பிய தெரியும். அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னா சொல்றேன்ல. கேளுங்க." அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு காவேரி போயிடுறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க விஜய்க்கு கால் பண்றாங்க. "தம்பி, அவகிட்ட நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க்கா. அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்க்கா. என்ன சொல்லி தான் சம்மதிக்க வைக்கன்னு தெரியல." அப்படின்ட்டு இங்க சாரதா வந்து விஜய் கிட்ட சொன்னதும், விஜய் இருந்துக்கிட்டு, "நான் கல்யாணத்த பத்தி எதுவும் பேசவே இல்லையே அத்த. யாரு உங்ககிட்ட கல்யாணத்த பத்தி பேசுனா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "உங்க தாத்தா தான் சொன்னாங்க. 2 பேருக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் இன்னும் திரும்பி வரலல்ல. அவளுக்கு எப்ப வர்றது? அதனால 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா தான்
நல்லது. அதுக்கு கல்யாணம் பண்றது தான் நல்ல முடிவு அப்படின்னு தாத்தா சொன்னதுனால தான் நான் காவேரி கிட்ட பேசினேன். ஆனா காவேரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா தம்பி அப்படின்ட்டு எங்க சாரதா ஃபீல் பண்றாங்க. சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விஜய் வந்து ஃபோன வச்சுடுறாங்க. உடனே தாத்தா கிட்ட போயிட்டு, "என்ன தாத்தா எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்றத பத்தி நீங்க ஆ காவேரியோட அம்மா கிட்ட பேசுனீங்களாங்கோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமான்டா விஜய். இப்ப கல்யாணம் பண்ணி நீங்க சேர்ந்து வாழணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் அம்முவுக்கும் காவேரிய ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும், ஆனா காவேரிக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்களே அப்படின்ட்டு இங்க விஜய் சொல்றாங்க. அதெல்லாம் விருப்பம் இருக்கும். எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணியாவது காவேரிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும்டா. அவ தானடா உன்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜய் சித்தி சொல்றாங்க. ஆனா இது ஏதோ தப்பா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி அவங்க அக்காவுக்கெல்லாம் அக்கா தங்கச்சிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "இது என்ன அக்கா இங்க பாரு அன்னைக்கு என் கிளாஸ் ஸ்டூடெண்டோட அப்பாவ என்னைய கல்யாணம் பண்ண சொல்றாங்க. என்னால எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அவர?" அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி பேசுறாங்க. "அவரு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாருல்லடி, அவர நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் நல்லவர் மாரி தான் தெரியறாரு. அவர கல்யாணம் பண்ணா உன் லைஃப் நல்லா இருக்கும்டி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்காவும், யமுனாவும் சொல்றாங்க. "நீங்களும் இப்படி தான் சொல்றீங்க" அப்படின்ட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அவர பார்த்து பேசினா தான் சரிப்படும் அப்படின்ட்டு காவேரி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்ன பேசணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வர முடியுமா நான் சொல்றது இடத்துக்கு அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் அந்த இடத்துக்கு விஜயும் வர்றாங்க. 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்ததும் காவேரி இங்க பாருங்க, எனக்கு உங்கள கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்ல. ஆனா நீங்க என்கிட்ட வேற மாதிரி தான் பழகியிருக்கீங்க போலக்கே. அதனால தான் என்கிட்ட ரொம்ப வலிஞ்சிருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு இல்லங்க. இது எங்க தாத்தா எடுத்த முடிவுங்க. நான் எந்த முடிவும் எடுக்கலங்க. அப்டி சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. ஆனா எனக்கு எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு ஆனா. உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? அப்டின்னு விஜய் கேட்குறாங்க. உங்களுக்கு தாங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குல்ல. அப்டி இருக்கும்போது உங்க ஒய்ஃப அப்டி நேசிச்சேன், இப்டி நேசிச்சேன் அப்டியெல்லாம் சொன்னீங்க. அப்டி இருக்கும்போது எப்டிங்க என்ன நீங்க கல்யாணம் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒருத்தவங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கீங்க. அப்டி இருக்கும்போது என்ன நீங்க கல்யாணம் பண்ணா என்ன எப்டி நடத்துவீங்க? அ 2ஆம் பட்சமா தானே நடத்துவீங்க. அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஏங்க அந்த பொண்ணு நான் உங்கள கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஒய்ஃபே நான் மறந்துடுறேன். உங்களோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஒய்ஃப் தான் உயிரோட இருக்காங்கல்ல. இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கணும்ல. அதுவும் இல்லாம உங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? இப்படி பெரிய பிரச்சனை இருக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அப்படின்ட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துகிட்டு ம். "என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இல்லங்க. அவ உயிரோட இருக்கான்னு சொன்னேன். ஆனா வந்து அ இப்ப வந்து அவ எதுவும் கேள்வி கேட்க மாட்டா. அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. கோமால இருக்கிறா." அப்படி சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், காவேரி இருந்துகிட்டு, "அப்படியா? ஓ! அப்பன்னா அவங்களுக்கு ஹோமால இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? உங்க ஒய்ஃப நீங்க அவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு கல்யாணத்துக்கு எப்படிங்க சம்மதிக்கலாம்?" அப்படின்ட்டு காவேரி விஜய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. "எனக்கு இந்த கல்யாணத்தில சம்மதமே இல்ல. நான் சொன்னா கேட்க மாட்டுக்காங்க. நீங்களே சொல்லிடுங்க. நீங்களே போயிட்டு எங்க அம்மாகிட்ட இந்த கல்யாணத்தில எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுங்க. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டுக்காங்க. நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல." அப்படின்னு காவேரி சொன்னதும் விஜய்க்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.